என்னை காக்கும் கர்த்தர் கரம் பிடித்தார். முன் செல்லுவேன், நான் முன் செல்லுவேன். என் கண்மலை, என் கோட்டை, ஆபத்து காலத்தில் அரணான துணை. என் கண்மலை, என் கோட்டை. நம்பிக்கையின் தேவனிடமிருந்து நம்பிக்கையின் வார்த்தைகளை தரும் ஆசீர்வாத நிகழ்ச்சி நம்பிக்கையின் குரல். You are watching and listening Voice of Hope. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருப்பது நம்பிக்கையின் குரல். வாருங்கள், தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தரும் இரட்சகருமாகிய என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகின்றோம். வாருங்கள், மீண்டும் ஒரு தேவ செய்தியோடு மாதத்தின் கடைசி வாரத்திலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன், அவருக்குள்ளே நான் வேர்கொண்டேன். இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன், அவருக்குள்ளே நான் வேர்கொண்டேன். அவர் மேல் நானும் கட்டப்படுவேன், அவருக்குள் என்றும் நடந்திடுவேன். அவர் மேல் நானும் கட்டப்படுவேன், அவருக்குள் என்றும் நடந்திடுவேன். என்னை காக்கும் கர்த்தர் கரம் பிடித்தார். முன் செல்லுவேன், நான் முன் செல்லுவேன். என்னை காக்கும் கர்த்தர் கரம் பிடித்தார். முன் செல்லுவேன், நான் முன் செல்லுவேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்துக்காய் தேவன் நமக்கு வைத்த வார்த்தை உபாகமத்தின் புத்தகம் 11வது அதிகாரம் 12வது வசனம். எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த வசனத்தின் அந்த முதல் சொல்லானது எப்பொழுதும் என்று அங்கே நமக்கு அறிவுறுத்துகிறது. தெளிவாய் சொல்லப்படுற எப்பொழுதும், எல்லா வேளைகளிலும், எல்லா நிலைமைகளிலும், இன்பமான வேளை, துயரமான வேளை, எல்லா வேளைகளிலும் தேவ பிள்ளைகளே எப்பொழுதும் அவருடைய கண்கள் உங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கும். இதை நம்புங்கள், இதை விசுவாசியுங்கள். கர்த்தருடைய மேலான கிருபையை நீங்கள் காணும்படி தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். மாதத்தின் முடிவுக்குள்ளே வந்திருக்கிறோம். முடிவான ஒரு நிலையில் நாம் வந்திருக்கிற பொழுது தேவனுடைய மகிமையை நாம் காணும்படி கர்த்தர் நிச்சயமாய் கிரியை செய்திருப்பார், கிரியை செய்கிறார், செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு சங்கீதம் 119 18வது வசனத்தை உங்களுக்கு தியானத்தின் வசனமாய் வைக்க விரும்புகிறேன். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்று சங்கீதக்காரனுடைய ஒரு விண்ணப்பத்தை இங்கே நீங்கள் பார்க்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தாவே, அதிசயங்களை நான் பார்க்கும்படி என்னுடைய கண்களை திறந்தருளும் என்ற ஒரு விண்ணப்பம். தேவன் நம்மேல கண்களை வைத்திருக்கிறார். அவருடைய கண்கள் நம்மேல் வைக்கப்பட்டு அது விசாரிக்கப்பட்ட அல்லது தேவனுடைய மகிமையை தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் நாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு தேவ பாதுகாப்புக்குள் நம்மை அவர் கொண்டு வந்து அங்கே தேவன் நமக்காக காரியங்களை செய்யும்படி அவர் தம்முடைய கண்ணை எங்கள் மேல் வைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நம்முடைய விண்ணப்பம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவரே, உம்முடைய அதிசயங்களை நான் காணும்படி என்னுடைய கண்களை நீர் திறந்தருளும். அவர் சொல்றாங்க, வேதத்தில் உள்ள அதிசயங்கள், அதாவது வசனம் எனக்கு கொடுக்கிற விடுதலை, வசனம் எனக்கு தருகின்ற அந்த மேன்மையான அனுபவத்தை நான் பார்க்க முடியாதபடி என் கண்கள் மறைக்கப்பட்டதாய் இருக்கிறது. ஏன் கண்கள் மறைக்கப்படுகிறது? ஏன் அதிசயங்களை எங்கள் கண்கள் பார்க்க முடியவில்லை? தேவன் செய்கிற அதிசயங்களை, தேவன் செய்கிற மகத்துவங்களை, வேதத்திலே வசனத்தினுடைய வல்லமையை ஏதோ வாசிக்கின்றோமே தவிர தேவ பிள்ளைகளே, அதை ஏன் ஒரு அதிசயமாக அதனுடைய விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால், எங்கள் கண்கள் மறைக்கப்பட்டவைகளாய் அவைகள் இருக்கு. ஆகவே இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, கர்த்தாவே, எங்கள் கண்களை திறந்தருளும்.
பாருங்க, அவர் கண்ணை வைத்து நமக்கு அங்கே ஆலோசனை சொல்லும்படி, அவர் தம்முடைய கண்ணை வைத்து நம்மை நடத்தும்படி தேவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிற பொழுது அவர் தருகிற நன்மையை பெறும்படிக்கு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு எங்களுடைய கண்கள் அங்கே திறக்கப்பட்டவைகளாய் அவைகள் காணப்படும். ஆகவே தேவனுடைய வார்த்தை, அதை நாம் அறிந்து கொள்ளுகிற விதம் அல்லது அதை பெற்றுக் கொள்ளுகிற விதம் தேவ பிள்ளைகளே, அது அதிகமாய் நாம் செய்து கொண்டிருந்தாலும் இவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கிரியையை நடப்பிக்கிற பொழுது அதை பெற்றுக் கொள்வது மட்டுமல்ல, அதை உணர்ந்து கொள்வதற்குரிய அந்த கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஏனால் அருகில் ஆசீர்வாதம் இருக்கு. நீங்கள் வேதத்திலே ஆகாரின் சம்பவம் நாங்கள் கடந்த ஒரு முறை நாம் தியானித்தோம். ஆதியாகமத்திலே 21ஆம் அதிகாரத்திலே ஆகாரின் சம்பவத்தை நாம் படிக்கிற பொழுது அவள் தன்னுடைய வாழ்க்கைக்கு, தன்னுடைய பிள்ளையின் வாழ்க்கைக்கு ஒரு முடிவை அவள் நினைத்து விட்டாள். இதுதான் முடிவு. என்ன முடிவு? பிள்ளை சாகிறதை நான் பார்க்க முடியாது, பார்க்க மாட்டேன் என்கிற ஒரு முடிவு. அப்படி என்ன முடிவு என்றால், பிள்ளை என்னை விட்டு போகிறது, இந்த பிள்ளை எனக்கு இனிமேல் இல்லை என்கிற ஒரு முடிவுக்கு அவள் வந்து விட்டார். ஆகவே ஆனால் தேவன், நம்ம கடந்த வாரத்திலே தியானித்ததை போல, கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை இருக்கிறது. நம்முடைய வழிகளிலே உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை, அந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் தேவ பிள்ளைகளே, நம்முடைய கண்கள் ஒரு திறக்கப்பட்ட கண்களை, அதாவது தேவனுடைய அதிசயத்தை எப்பொழுது பார்க்க வேண்டும் என்றால், அல்லது பார்க்கிற கண்கள் நமக்கு தேவை என்றால் தேவ பிள்ளைகளே, மனமகிழ்ச்சியாயிருக்கிற பொழுது ஒருவேளை கண்கள் அதை கண்டுவிடும். ஆனால் துயரமாயிருக்கிற பொழுது, கைவிடப்பட்டு இருக்கிற பொழுது, உதவி இல்லாமல் இருக்கிற, ஒத்தாசை இல்லாமல் இருக்கிற பொழுது தேவ பிள்ளைகளே, அந்த தேவனுடைய செயலை நாம் பார்க்க வேண்டுமாக இருந்தால் இந்த ஜெபத்தை நாம் செய்ய வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய அதிசயங்களை காண்பதற்கு என் கண்களை திறந்தருளும். அப்ப வசனத்தை படிக்க தேவ பிள்ளைகளே, இருதயத்திலே நம்பிக்கை, கர்த்தருடைய பற்றிய விசுவாசம், தேவனை பற்றிய வைராக்கியம், கர்த்தர் மீது இருக்கிறதான அந்த வார்த்தை மீது இருக்கிறதான வாஞ்சை, அதனுடைய விடுதலை தேவ பிள்ளைகளே நமக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அது அதிசயங்களை நம் வாழ்க்கையிலே கொண்டு வருகிற பொழுது அதை பார்க்கிற கண்கள். ஆகவேதான் அங்கே ஆகாரின் சம்பவத்திலே கர்த்தர் அவளுடைய கண்களை திறந்தார் என்று நாங்கள் வாசிக்கிறோம். தேவன் அவருடைய கண்களை திறந்த பொழுதுதான் அருகிலே இருந்த அந்த தண்ணீரை பெற்றுக் கொள்ளக்கூடிய, தண்ணீரை எடுத்துக்கொள்வதற்கு பாத்திரம் அவளிடத்தில் இருக்கிறது, ஆனால் தண்ணீர் நிரப்பிக் கொள்வதற்கு தண்ணீர் அவளுக்கு காணப்படவில்லை. ஆனால் அது அருகில் இருக்கிறது. தேவன் அதை காண்பிக்க தேவன் விரும்பின பொழுது அவள் கவலை, அவள் துயரம், அவள் வேதனை, அவள் பயம், அவள் எடுத்த பிழையான முடிவு, பிழையான தீர்மானம், பிழையாக ஒரு காரியத்தை அவள் முடிவு செய்து விட்டாள். இவைகள் எல்லாம் தேவனுடைய அதிசயத்தை பார்க்க முடியாதபடி மறைத்த பொழுது வேதம் சொல்கிறது, அங்கே தேவன் அவளுடைய கண்களை திறந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னொரு இடத்திலே தேவ பிள்ளைகளே, எண்ணாகமத்தின் புத்தகம் அங்கே 22வது அதிகாரத்திலே பீலேயாம் என்று சொல்லப்படுகிற ஒருவனை குறித்து நாங்கள் அது தேவனால பயன்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன், கர்த்தருக்காக காரியம் செய்யும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன். அவன் தன்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு தீர்மானத்திலே அவன் இருக்கிறான். தனிப்பட்ட ஒரு தீர்மானத்திலே தன்னுடைய சொந்த சிந்தனையை அவன் தன் மனதிலே வைத்துக் கொண்டிருக்கிறான். ஆகவே இப்பொழுது அவனுக்கு கர்த்தர் கிரியை செய்வதற்காக தேவன் என்ன செய்கிறார் என்றால், ஒரு கழுதையை கொண்டு அவனுக்கு தேவன் புத்தி சொல்லும்படி, அவனோடு பேசும்படி தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். இதெல்லாம் புரியாமல் அவன் இருந்த பொழுது கர்த்தருடைய நடத்துதலை அவன் கண்டுகொள்ள வேண்டுமாக இருந்தார். வேதம் சொல்கிறது, கர்த்தர் பீலேயாமின் கண்களை திறந்தார் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். அதாவது நம்முடைய சொந்த முடிவுகளினால், நம்முடைய சொந்த பார்வையினாலே தேவப்பிள்ளை, நம்முடைய மனதிலே தோன்றுகிற ஏதோ ஒரு விதமான வைராக்கியத்தினாலே நாம் பிழையான ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு பிழையான பாதையிலே, பிழையான வழியிலே, பிழையான காரியத்தை செய்யும்படி நாம் போகிற பொழுது தேவப்பிள்ளைகளே, நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். வெறும் அதிசயத்துக்காக மட்டுமல்ல, தேவனுடைய வழிகளை காணும்படி, தேவனுடைய செயலை நாம் உணர்ந்து கொள்ளும்படி, கர்த்தருடைய நடத்துதல் என்ன என்பதை கண்டுகொள்ளும்படி எங்களுடைய கண்கள் அங்கே திறக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, 2 ராஜாக்களின் புத்தகம் 6வது அதிகாரத்திலே
இங்கே எலிசா கேயாசி என்ற இருவரை நாங்கள் பார்க்கிறோம். அந்த வேலைக்காரனாக காணப்பட்ட கேயாசி எலிசாவினுடைய வாழ்க்கையிலே அல்லது எலிசாவினுடைய அந்த வாழ்வின் சம்பவத்திலே தேவ பிள்ளைகளே ஒரு பயங்கர எதிர்ப்பை அவன் பார்க்கிறான். ஒரு மரணம் வந்துவிட்டதை போல, எல்லாம் முடிந்து விட்டதை போல ஒரு நிலை வந்த பொழுது அவன் பயந்து நடுங்கின வேளையிலே அங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொன்ன பொழுது கேயாசிக்கு புரியவில்லை. 119 சங்கீதம் 18வது வசனத்திலே நாம் படித்தோம், அது வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படிக்கு நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை, ஆச்சரியத்தை நான் ஆரம்பத்தில் கடந்த வாரத்தில் அதை சொல்லிவிட்டேன். அதாவது சங்கீதம் 31:19 தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். இதுதான் அந்த உண்டு பண்ணி வைத்த நன்மை. தம்முடைய பிள்ளைகள், தம்மை விசுவாசிக்கிறவர்கள், தமக்காய் பணி செய்கிறவர்கள், தம்மை நம்புகிறவர்கள், இவர்களுக்காக தேவன் அந்த இடத்திலே தேவன் உண்டு பண்ணி வைத்த அந்த நன்மை, அதை கேயாசியாலே பார்க்க முடியவில்லை. இதை கேட்டுக்கொள்கிற சகோதரனே, சகோதரி, இப்படிப்பட்ட ஒரு கேயாசியுடைய நிலையிலே நீங்கள் காண, உங்களை சுற்றி தேவன் பாதுகாப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். உங்களை சுற்றி தேவன் போவதற்குரிய வழியை கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். உங்களை சுற்றிலுமாய் தேவன், உங்கள் அருகிலே கர்த்தர் ஒரு சமாதானத்தின் வழியை தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். ஆனாலும் கேயாசியை போல, ஐயோ நாங்கள் செத்தோம், என்ன ஆகிறது, எல்லாம் முடிந்து போனது எஜமானே, இதற்கு மேலே எங்களுக்கு ஒன்றுமில்லையே, இத்தனை ராணுவம், இத்தனை சேனைகள் எங்களை சூழ்ந்திருக்கிறது என்று அவன் கலங்கினதை போல இன்றைக்கு நீங்க கலங்குகிறீர்களா? நம்புங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் உங்கள் கண்களை அவர் திறக்க வேண்டும் என்று கேளுங்கள். வேலைக்காரனுடைய கண்களை அங்கே கர்த்தர் திறந்தார் என்று சொல்லி, அவன் திறந்த பிறகுதான் தெரிந்தது அக்கினிமயமான அங்கே தூதர்கள் அவர்களை சுற்றிலும், அதாவது சேனைகளுக்கும் இந்த தீர்க்கதரிசிக்கும் வேலைக்காரனுக்கும் அங்கே நடுவிலே ஒரு அக்கினிமயமான தூதர்கள் இவர்களை சுற்றிலுமாய் பாதுகாப்பாய் நிற்கிறதை அங்கே பார்க்க. யோபு ஒருவேளை தன்னை சுற்றி வேலியை அவன் பார்க்க முடியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் பிசாசானவன், சத்துருவானவன், அங்கே சாத்தான் என்று சொல்லப்படுகிறவன், அவன் அதை பார்த்தான். ஆகவேதான் அவன் சொன்னான், வேலி அடைக்கவில்லையோ, உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் தேவன். இவர்களை பார்ப்பதற்குரிய கண்கள் நமக்கு தேவை தேவ பிள்ளைகள். புதிய பாட்டுக்கு வருவோமாக இருந்தால், அந்த எம்மாவூருக்கு போகிற 2 சீஷர்கள், இயேசுவை பற்றி அறிந்தவர்கள், இயேசுவுக்காக வாழ்ந்தவர்கள், இயேசுவை நம்பினவர்கள், அவர் மரணத்தை குறித்தும் தெரிந்து வைத்தவர்கள், அதனாலே துக்கமாய் அவர்கள் இருந்தவர்கள். அவர்கள் பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு துக்கமான நிலையில் இருக்கிற பொழுது அந்த துக்கத்துக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடிய பதில் அவர்கள் அருகில் வந்து அவர்களோடு சேர்ந்து நடக்கிறார், அவர்களோடு கூட சம்பாஷிக்கிறார், பேசுகிறார். ஆனாலும் அவர்கள் துக்கமாய் இருக்கிறார். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கிறார். ஆலயத்துக்கு செல்கிறார்கள், விசுவாசிக்கிறார்கள், உபவாசிக்கிறார்கள், ஜபிக்கிறார்கள், எத்தனையோ பிரசங்கங்களை கேட்கிறார்கள், ஊழியங்களிலே பங்கெடுக்கிறார்கள், எத்தனையோ ஆராதனைகள், ஒரு ஆராதனை கிடையாது, 2-3 ஆராதனைகளுக்கு போகிறவர்களும் இருக்கிறார்கள், ஒரே நாள்ல போகிறவர்கள் இருக்கிறார். ஆனாலும் துக்கமுகமாய் இருக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார். துக்கமுகமாய் மரணத்தை குறித்து அல்லது தங்களுடைய வாழ்வை குறித்து, தங்கள் இழப்பை குறித்து, இனி நடக்காது, இது முடிந்து விட்டது, இதுக்கு மேல இல்லை, இப்படித்தான், இது அவருக்கு நடந்தது, இவருக்கு நடந்தது, ஆக எங்களுக்கு நடந்து விடும் என்கிற பயத்தோடு உலாவுகள். இயேசுவோடு தான் இருப்பார்கள், இயேசுவோடு தான் நடப்பார்கள், இயேசுவும் அருகில் இருப்பார், இயேசுவும் அவளோடு போவார், சம்பாஷிப்பார்கள், விஷயத்தை இயேசுவிடத்திலேயும் சொல்லுவார்கள், எல்லாம் ஜெபிப்பார்கள், விண்ணப்பம் பண்ணுவார்கள். ஆனால் புலம்பிக் கொண்டே இருப்பார்கள். வேதம் சொல்கிறது, அங்கே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டதன் பின்பதாக அவரை அறிந்தார்கள் என்று அங்கே பார்க்கும். கண்கள் திறக்கப்பட்டது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரி, இன்றைக்கு இந்த திறக்கப்படுகிற கண்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் கட்டளையிடுவாரா? கடைசியாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இந்த கண்கள் திறக்கப்பட்டதா இருந்து நீங்கள் அதிசயத்தையும் அற்புதத்தையும் நீங்கள் பார்க்க வேண்டுமாக இருந்தால் தேவ பிள்ளைகளே, உங்கள் கண்கள் எப்பொழுதும் ஏறெடுத்து பார்க்கிற கண்களாய் அது இருக்க வேண்டும். தேவனை நோக்கி பார்க்கிற கண்கள். ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொன்னதை போல தேவ பிள்ளைகளே, ஏறெடுக்கிற கண்களாய் அது இருக்க வேண்டும். அதற்கு உதாரணம் ஆபிரகாமை குறித்து பார்க்கிற பொழுது சொல்ல முடியும். ஆபிரகாமிடத்துல ஈசாக்கு கேட்கிறான், டாடி என்ன நடக்க போறது, ஆட்டுக்குட்டி எங்கே அப்படின்னு அவன் கேட்ட பொழுது ஆபிரகாம் சொன்ன ஒரு வார்த்தை என்ன? 22ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், என் மகனே, தேவன்
தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்ளுவார் என்றான். அப்படியே இருவரும் கூடி போனார்கள். அப்படித்தான் அந்த வசனம் சொல்லும். அதாவது தேவன் என்ன செய்வார்? அதை பார்த்து கொள்ளுவார். அப்ப தேவன் பார்த்து கொள்ளுவார் என்று அவன் சொல்லிவிட்டார். இவ பார்த்து கொள்ளுவார் என்ற அந்த வார்த்தை தேவ பிள்ளைகளே, இங்கே இந்த மாத வசனத்திலே நான் அதை இணைத்து வைக்க நான் விரும்புகிறேன். எப்படி இணைக்க விரும்புகிறேன் என்றால், விசாரிக்கிறவராய் இருக்கிறவர், தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் நம்மோடு கூட இருப்பேன் என்கிறவர், நம் மீது கண்களை வைத்து நம்மை கவனிக்கிறேன் என்று சொல்லுகிறவர் அதை பார்த்துக் கொள்வார். அதை அவர் பார்த்துக் கொள்ளும்படி அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். இப்போ அவர் பார்த்துக் கொள்ளுவார் என்று சொன்னதன் பின்பதாக இப்பொழுது ஆபிரகாம் என்ன செய்கிறார்? உங்களுக்கு அந்த சம்பவம் தெரியும், வேகமாய் சொல்லுகிறேன். குழந்தை மகனை கட்டைகளை அடுக்கி கிடத்தி அவனை கட்டி இப்பொழுது வெட்டும்படி கத்தி யோகின பொழுது கர்த்தர் பேசுகிறார். அவன், நீ பலி செலுத்தாது, இப்பொழுது நீ தேவனுக்கு பயந்தவன் என்று நான் அறிந்திருக்கிறேன். அடுத்த வசனம் 13வது வசனம், ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது, இந்த ஏறெடுத்து பார்க்கிற வேலையை தேவ பிள்ளைகளை எப்பொழுதும் நாம் செய்ய வேண்டும். கண்களை பரலோகத்துக்கு நேராக நாம் ஏறெடுக்கிறவர்கள், தேவனுக்கு நேராக ஏறெடுக்கிறவர்கள், எப்பொழுதெல்லாம் கண்களை நாம் தேவனுக்கு முன்பதாக தேவனை நோக்கி நாம் ஏறெடுக்கின்றோமோ, ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன் என்று சொன்னதை போல, எப்பொழுதெல்லாம் எங்கள் கண்கள் ஏறெடுக்கப்படுகின்ற கண்களாய் பரத்தை நோக்கி பார்க்கிறதோ, அப்பொழுதெல்லாம் தேவ பிள்ளைகளே எங்களுக்கு ஒரு சொல்யூஷன், எங்களுக்கு ஒரு முடிவை தேவன் உண்டு பண்ணி வைத்திருப்பார். அந்த உண்டு பண்ணி வைத்திருக்கிற முடிவை நீங்கள் பார்க்க முடியும். வேதம் சொல்கிறது, ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். இதை சிம்பிளா நாம ஒரு வழி சொல்லிட்டு போறோம், அவனுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கிடைச்சிச்சு அப்படின்னு நாம சொல்லிட்டு போயிடும். இல்ல, ஆட்டுக்கடாவை கண்டான் என்றால் தேவன் அவனுக்கு ஒரு முடிவை தேவன் காண்பித்தார், பலனை காண்பித்தார். ஏன் பலன் சொல்கிறேன் தெரியுமா? 8வது வசனத்திலே மகனுக்கு அவன் சொல்லுகிற பதில், அக்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்ளுவார். இப்ப இந்த தகன பலியை செலுத்துவதுதான் அவனுடைய பிரயாணம். தேவனுக்கு பலி செலுத்த வேண்டும். இப்ப பலி பொருள் மாறிவிட்டது, ஆனால் பலி அங்கே நிறைவேற வேண்டும் தேவ பிள்ளைகள். அந்த நிறைவை செய்வதற்காக இந்த ஆபிரகாம் என்ன செய்கிறான்? அவருடைய வாஞ்சை அப்படியாய் காணப்பட்ட பொழுது கர்த்தர் அவனுக்கு அதற்கு வேண்டியதை கர்த்தர் காண்பித்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஆகவே இந்த மாதத்துல நம்புங்க, விசாரிப்பார், உங்களோடு தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் இருப்பார், உங்கள் மேல கண்களை வைத்து உங்களை கவனித்துக் கொண்டிருப்பார். உங்கள் கண்கள் அவரை ஏறெடுத்து பார்க்கும் கண்களாய் இருக்குமாக இருந்தால், உங்கள் கண்கள் தேவ பிள்ளைகளே அங்கே தேவன் ஏற்படுத்தின அந்த நன்மையை காணும்படி கர்த்தர் கிரியை செய்வார். நம்புகிறீர்களா? இன்னைக்கு இந்த மாதத்துல நீங்க காணுவீர்கள். இந்த மாதம் முடிந்தாலும் அடுத்த மாதம் போவதற்கு முன்பதாக தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற அந்த நன்மையை உங்கள் கண்கள் காணும். விசுவாசியுங்கள். ஆகாருடைய கண்களை திறந்ததை போல கர்த்தர் உங்கள் கண்களை திறக்கட்டும். கேயாசியுடைய கண்களை திறந்ததை போல கர்த்தர் உங்களுடைய கண்களை திறக்கட்டும். பிழையாமை போல தேவனுடைய சொந்த தீர்மானத்தை எடுத்துட்டு உங்களோட தீர்மானத்துல இது நான் தான் இப்படித்தான் செய்வேன் என்று ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் உங்கள் கண்களை திறக்கட்டும். அது மட்டுமல்ல தேவ பிள்ளைகளே, இயேசுவோட தான் வாழ்றேன், உபவாசம் பண்றேன், ஜெபம் பண்றேன், ஆண்டவரோடு இருக்கிற அர்ப்பணிச்சுட்டு சொல்லி இயேசுவோடே நடந்துட்டு தேவ பிள்ளைகளே, இயேசுடைய கிரியை, இயேசுடைய சமூகத்தை, இயேசுடைய பிரசன்னத்தை உணராம நடந்துட்டு இருக்கிறீங்களா? உங்கள் கண்களை கர்த்தர் திறக்கட்டும். அந்த திறக்கப்படுகிற கண்கள் தேவ பிள்ளைகளே ஏறெடுத்து பாருங்கள். நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு அனுப்புகின்ற அந்த ஒத்தாசையை நீங்கள் பார்க்க முடியும். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம், இந்த மாதத்துக்காக நன்றி, இந்த மாதத்திலே கர்த்தருடைய கிரியைகளுக்காய் நன்றி, தேவ வழிநடத்தலுக்காய் நன்றி, ஆச்சரியமான காரியங்களை ஆண்டவரே, புதிய நன்மைகளை கட்டளையிட்டதற்காக நன்றி தகப்பனே. இப்பொழுதும் ஜபிக்கிற பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்க, அதிசயங்களை காணும்படி இவர்கள் கண்களை திறப்பீராக. வேதத்தினுடைய தியானம், வேதத்தினுடைய ஆண்டவரை ஆழம் சகலவற்றையும் அறிந்து கொண்டு வசனத்தினுடைய விடுதலையை இவர்கள் தங்கள் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள கத்து உதவி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வாதம் இந்த மாதத்தில் மட்டுமல்ல, வரப்போகிற புதிய மாதத்திலும் கர்த்தருடைய கிருபையும் அதிசயமும் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எப்பொழுதும் இருக்கும்படியா
உடைய நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆம் சகோதரி சகோதரியே, மீண்டும் தேவ வார்த்தையோடு தேவ செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார் என்று கூறி உங்களிடத்திலிருந்து நாம் விடை பெறுகின்றோம்.